ஹலோ மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் விஜயலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம என்ன மாதிரியான ஒரு படம் பார்க்க போகிறோன்னா, இந்த ஹாரரும் மிஸ்ட்ரியும் கலந்த மாதிரி ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரும்போது என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளைமேக்ஸ் உங்கள் மண்டையவே பிச்சுக்க வைக்கும். என்னடா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேயோட தான் இந்த கதை இருக்க போது. வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் என் சேனலுக்கு நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்பவும் நன்றி. கீப் என்ன இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. சரி வாங்க இப்போ இந்த வீடியோவோட ஆன்லைனுக்குள்ளே போகலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்பவும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பணக்காரங்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி வாழ்ந்தாலும் சொசைட்டி என்னமோ குறையத்தான் பார்க்குது. அவங்க எங்கே போனாலுமே நீங்கள் ஏன் ஒரு குழந்தைய பெற்றுக்கக்கூடாது, நீங்கள் ஏன் அதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, இதுக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கேள்வி கேட்டு அவங்கள ஏதோ ஒரு கட்டத்தில் ரொம்பவும் சங்கடப்படுத்திடுறாங்க. இதனால அவங்களும் ரொம்பவும் வருத்தப்பட்டுட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் ரொம்பவும் ட்ரை பண்ணி டயர்டாகி உட்காந்த போது திடீர்னு அவங்க வீட்டை காலிங் பெல்லை தட்டி இந்த மாதிரி ஒரு குட்டி குழந்தை வந்து நிற்கிறா. கேட்டா நீ தான் என் அப்பா அப்படின்றா. யாரா இவ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவ ஒரு குழந்தையே இல்லை, குழந்தை உருவத்தில் இருக்க ஒரு சாத்தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு அந்த ஹஸ்பண்ட். ஏன் இவ நம்மளை தேடி வரணும், யாரு இந்த சாத்தான், எங்க இருந்து இது வந்தது, இதுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற கதையை இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன படம் தான் கம்பவுண்ட். இந்த படத்தோட ஓப்பனிங்லே லொரிட்டான்ற ஒரு பொண்ணுக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவன் அண்ணா இவளை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவளை தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். அப்படி தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவான்னு பார்த்தா ஏதோ ஒரு குட்டி வைத்தியர் வீட்டுக்கு போகிறான். நல்மேரா இங்கே பாருங்கள், என் தங்கச்சிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது, காப்பாற்றுங்க அப்படின்ட்டு கத்திட்டே போகிறான். சரின்னு அவங்களும் போனோடனே இவன் மேலே ஏதோ மூலிகையெல்லாம் தடவுறாங்க. குடிக்கிறதுக்கு ஏதோ கஷாயம் மாதிரி கொடுக்குறாங்க. அதை குடித்தோடனே அப்படியே அவள் பச்சை கலரில் வாந்தி எடுத்து அப்படியே அன்கான்சியஸ் ஆயிடுறா. இதை பார்த்தோடனே அவன் பிரதருக்கு ஐயோ தங்கச்சி செத்து போயிட்டாளா, இல்லை நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தங்கச்சியோட உடம்புலே இப்போ குத்திட்டு இருக்கான். எந்திரி லோலிட்டா எந்திரி அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம தங்கச்சி செத்துட்டாலோ அப்படின்னு பயந்துட்டு நல்மேரா கிட்ட கேட்குறான். நல்மேரா உங்களை நம்பி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே, ஏதாச்சும் பண்ணுங்க, இவ்வளோ பொழைக்க வைங்க அப்படின்றாங்க. நல்மேராவும் ஏதோ யோசிச்சுட்டு சரி அப்படின்ட்டு அங்கே சுற்றி இருக்கிற கேண்டில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. சாமி படத்தை எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறாங்க. ஒரே ஒரு லைட்டு மட்டும்தான் இப்போ இருக்குது அந்த வீட்டுக்குள்ளார. இப்போ அப்படியே அந்த லைட்டும் ஆஃப் ஆகி ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃபோர்ஸ் உள்ளே வரதை நம்ம நல்மேராக்கு தெரியுது. இப்போ அப்படியே லொரிட்டாவோட பாடியும் டக்குன்னு அந்த இடத்துல அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே டம்முன்னு அவளை கீழே போட்டோன்னே அவள் வயிற்றுல இந்த மாதிரி ஒரு டேட்டூ உருவாக அண்ட் அப்படியே இந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க கம்பவுண்ட் அப்படின்ட்டு. இந்த சீனை அப்படியே கட் பண்ணால் சர்ச்சில் ஒரு குழந்தைக்கு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம ஹீரோயினும் இருக்கிறாங்க, எலின் அண்ட் கிளர்க். இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க கிட்ட இல்லாத பணமே இல்லை. எவ்வளோ தான் இவங்க கிட்ட இவ்வளோ ப்ளஸ் இருந்தாலுமே இந்த சொசைட்டி என்னமோ அவங்க கிட்ட இருக்க மைனஸை தான் பார்க்குது. இவங்க இந்த ஃபங்க்ஷனை முடிச்சு போகும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அவங்க குழந்தைய வாங்கி கொஞ்சம் அதை பார்த்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் உடனே நீயும் ஏன் இப்படி ஒரு குழந்தைய பெற்றுக்கக்கூடாது, எவ்வளோ அழகாக இருக்கா இல்லையா, நீங்களும் அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு அட்வைஸை போட ஆரம்பிக்க அங்கிருந்து அப்படியே அழகாக அந்த அட்வைஸ் எல்லாம் கேட்காம கழட்டி விட்டுட்டு ஓடி வந்துடுறாங்க. அண்ட் அப்படி ஓடி வந்தவங்களும் இந்த காரில் இவங்க குழந்தைய பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா அதுதான் இல்லை. இந்த எலின்ற ஹீரோயின் அழகாக அவங்க ஹஸ்பண்டோட மைண்டை மாற்றணும்னு டைவெர்ட் பண்ணிடுறாங்க. சரி இங்கே பாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா, நாளைக்கு நான் என் அப்பாவை பார்க்க போகிறேன், நீயும் கூட வரணும் அப்படின்றாங்க. ஓகே நான் வருவேன், ஆனால் எனக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது அப்படின்றாங்க. ஓ அப்போ வர முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் வருவேன், கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. இந்த அளவுக்கு ரொம்பவும் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. அடுத்த நாள் அப்படியே ஆயிடுது. அவங்க அப்பாவை பார்க்க நம்ம எல்லின்னு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அவங்க அப்பாவை பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப நாள் சுயநிலவே இல்லாமல் இருந்த அப்பா திடீர்னு முழிப்பு வந்து இவளை பார்த்துட்டு நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு மறுபடியும் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகி இறந்தே போயிடுறாரு. இது நம்ம எல்லினை ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ணிடுது. ஒரு இடத்துல ஓரமாக போய் உட்காந்துடுறாங்க. நம்மளோட கிளார்க்கும் அங்கே வந்துடுறாரு.
நம்ம எலினை சமாதானப்படுத்தணும்ன்ட்டு. அப்போ நம்ம எலின் கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு, அவர் மைண்ட்லேயே இருந்திருக்க மாட்டார், ஏதாவது ஒரு மெமரி அவருக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம், அதனால தான் உன்னை பார்த்தோன்னே அப்படி வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால நீ அதை நினச்சி ரொம்பவும் வருத்தப்படாத அப்படின்றாங்க. இல்லை, அவருக்கு என் மேலே ஏதோ கோபம், அவருக்கு என் மேலே தான் ஏதோ ஒரு கோபம், நான் வேற அவரை நான் ஒரு தாத்தாவாகவே ஆக்கலை, அதுதான் அவங்களுக்கு ஒரே கோபமாக இருக்குமோன்ட்டு இப்போ அவங்க சொல்ல நம்ம கிளார்க்குக்கு ஒரே மூஞ்சியே மாறி போயிடுது. இதெல்லாம் என்னால் தானா அப்படின்னு வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாரு. இதை கவனிச்சிடுறாங்க நம்ம எலினும். ஐயோ இல்லை இல்லை, நான் எதுவும் ஒன்று மீன் பண்ணல, குழந்தை உன்னால் தர முடியாதுன்னலாம், தயவு செஞ்சு ப்ளீஸ், ஏதோ என்னோட மைண்ட்லேயே நான் இல்லை, ஒரு மாதிரியா இருக்கேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு இப்படி பேசினதுக்கு அப்படின்னு சொல்ல நம்மளோட கிளார்க்கும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு. சரி விடு, எனக்கு புரியுது உன்னை பற்றி, விடு விடு அப்படின்றாரு. அப்படியே அடுத்து ஃபியூனரல் ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபியூனரல் ஃபங்க்ஷனில் நம்ம கிளார்க்கை எந்த கேள்வியும் கேட்கல. ஆனால் அங்கே அவங்களோட ஒருத்தவங்க ஃப்ரெண்டு வராங்க, எலினோட ஃப்ரெண்டு. அவங்க பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏய் நீ ஏன் உங்கள் அப்பாவை ஒரு தாத்தாவை கூடி ஆக்கல அவர் சாகிற வரைக்கும், இதை நினச்சி உனக்கு கொஞ்சம் கூடி அசிங்கமாகவே இல்லையா இப்படின்ட்டு ரொம்பவும் ஹார்ஷாக பேசிட்டு போக அவங்க ரொம்பவும் வருத்தப்பட்டுடுறாங்க. இது ஆனால் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிச்சு. ரெஸ்ட் ரூமில் போய் வாமிட்லாம் எடுத்துடுறாங்க. அவங்களுக்கு என்னமோ அங்கே டிஸ்டர்ப் ஆகிருக்கு ரொம்பவுமே. அப்படியே இவங்க அப்பாவை எரிக்கவும் செஞ்சிடுறாங்க. அண்ட் அப்படி அவங்க அப்பாவை எரித்த பிறகு நம்ம எலினுக்கு அந்த நாள் ஃபுல்லாமே ரொம்பவும் மைண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அவங்க அப்பா வேற நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருக்கிறாரு. ஃபியூனரல் ஃபங்க்ஷனில் சொந்த பெஸ்ட் ஃப்ரெண்டான அவளே என்கிட்ட இப்படி உனக்கு குழந்தை இல்லாதனால தான் உங்கள் அப்பா வருத்தப்பட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு வருத்தப்படுத்தி விட்டு போயிட்டாலே அப்படின்ட்டு இப்போ அவங்க ஃப்ரெண்டோட நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம எலின் அவங்க ஃப்ரெண்டோட ஒரு பொண்ணுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் போல் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண போயிருக்காங்க. அந்த குழந்தையோ எனக்கு நீங்கள் சுற்றி பண்ணியிருக்க அலங்காரம் எதுவுமே பிடிக்கல அப்படின்ட்டு ரொம்பவும் கத்துறா. அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு ஓடி வந்து, இங்கே பாருமா எல்லாரும் வந்திருக்காங்க, தயவு செஞ்சு கத்தாத ப்ளீஸ், எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அடுத்த பர்த்டேக்கு உனக்கு நல்லா பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ பேசி சமாளிச்சுட்டு அப்பாடா அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு நம்ம எலின் கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம எலினோட ஃப்ரெண்டு. அப்போ சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த குழந்தைகளாக இருந்தால் ஒரே நச்சு, பாத்தியில எவ்வளோ கத்துறான்ட்டு, என்னால் சமாளிக்க முடியல அப்படின்றாங்க. உனக்கு என்ன, உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை, ஜாலியாக இரு அப்படின்றாங்க. இதை சொன்னோடனே உடனே நம்ம எலின் மூஞ்சியே சுருங்கிடுது. சரி விடு, தெரியாமல் சொல்லிட்டேன், இதை நினச்சி உனக்கு ரொம்பவும் வருத்தமாக இருக்குன்னு தெரியும், விடு, சாரி அப்படின்றாங்க. ஆனால் நம்பு, கண்டிப்பாக நம்பு, எப்பவுமே நம்பிக்கையை கைவிட்டுறாத. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே நம்ம எலின் பின்னாடி காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு மர்மமான நபர் நம்ம எலினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. அண்ட் அப்படியே இப்போ நம்மளோட கிளார்க்கை காமிக்கிறாங்க. அவங்க 5-6 பசங்களோட சேர்ந்துட்டு ஏதோ ஒரு கண்டெய்னரில் சத்தம் வருது அப்படின்ட்டு அதை பார்க்க போகிறாரு. அந்த கண்டெய்னருக்குள்ளே இருந்து ரொம்பவும் ஏதோ மிருகம் கத்துற மாதிரி சத்தம் வருது. இந்த கண்டெய்னர்லேருந்து தான் வருது அப்படின்ட்டு எல்லாரும் கூட்டாக 4-5 பசங்க சேர்ந்து நம்ம கிளார்க்கோட போய் பார்க்குறாங்க. அந்த கண்டெய்னரையும் தொடர்ந்துடுறாங்க. ஏதோ ஒரு சத்தம் கொடூரமாக வருது, ஏதோ ஒரு பெரிய மிருகம் கத்துற மாதிரி. இந்த நம்ம கிளார்க்கும் அவங்க கூட இருக்க பசங்களும் ரொம்ப பயந்து பயந்து உள்ளே போயிட்டுருக்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா இப்படி ஒரு கொடூரமான மிருகம், பாதி மனுஷன் பாதி ஒரு மாதிரி மிருகம், இந்த மாதிரி இருக்குது, என்ன கிரியேச்சர்ரா அது அப்படின்ட்டு இந்த மாதிரி கொடூரமான உருவத்தை நம்ம கிளார்க் பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ இப்படி திடீர்னு இது கத்துது. அப்படியே கண்ணு முழிக்கிறாரு. பார்த்தா இது நம்ம கிளார்க்கோட கனவு. பக்கத்தில் பார்க்குறாரு, நம்ம எலினை காணவே காணோம், எங்கடி போன அப்படின்ட்டு தேடி பார்க்குறாங்க. நம்ம எலினும் சோகமாக பால்கனியில் நின்று குடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே சரி விடு, இன்னைக்கு நம்மளுக்கு நிறையா நடந்தது, எல்லாமே போகிற நேரத்தில் போக தான் செய்வாங்க, விட்டுரு, இதை பற்றி பெருசாக நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாத, உனக்கு நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்றாரு. உடனே நம்ம ஐலின் கேட்குறாங்க கிளார்க் கிட்ட, உண்மையிலேயே நம்மளுக்கு குழந்தை வேண்டாமா, அடாப்டாச்சும் ஏதாவது ஒரு குழந்தைய பண்ணிக்கலாம்ல அப்படின்ட்டு பேசுகிறாங்க. இல்லை ஐலின் வேண்டாம், எனக்கு நீ, உனக்கு நான் இப்படியே இருந்துக்கலாம், நம்ம என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் நீ தான் என் ஒய்ஃப், நான் தான் உன் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு ரொம்பவும் அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசிட்டு இப்போ அவங்க கொஞ்சம் க்ளோஸாகவும் போயிடுறாங்க, தூங்குறாங்க. அப்படியே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுராத்திரி யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. நம்ம எலினுக்கு இங்கே போய் பாருங்க அப்படின்ட்டு கிளார்க்கு கிட்ட சொல்கிறாங்க. கிளார்க்கும் போய் திறந்து பார்த்தா இப்படி மலையில் தொப்பன்னு நனைஞ்சிட்டு இப்படி ஒரு குட்டி பொண்ணு வந்து நிற்கிறா, கையில் ஒரு பேப்பரோட. அந்த பேப்பரில்
பேப்பர்ல ஜேடுன்னு எழுதியிருக்கு. நம்ம எலின் இந்த குழந்தைய பார்த்தோன்னே எப்படிமா இங்க வந்த, யார் தேடி வந்த அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த குழந்தை எதுக்குமே ஆன்சர் பண்ணல. சரின்னு அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து தலையெல்லாம் தோட்டி விட்டு அப்படியே அவளை உட்காந்து சாப்பாடு சாப்பிட சொல்றாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேக்குறாங்க, இங்க பாருமா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பேப்பரையே பாக்குறா. அப்ப அவங்களுக்கு புரியுது, சரி இவ பேரு ஜேடு போல அப்படின்ட்டு அந்த பேப்பர்ல எழுதியிருக்கிறத பார்த்துட்டு சொல்றாங்க, உன் பேரு ஜேடா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்ட்டு மண்டையாடுறா. அப்பவும் எந்த வார்த்தையும் சொல்லல. அப்ப நம்ம எலின்னு கேக்குறாங்க, எதுக்கு இங்க வந்த, உன் பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க, எப்படி நீ உன் அம்மாவை விட்டுட்டு இங்க வந்த அப்படின்லாம் கேட்கும்போது அந்த பொண்ணு எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறா. கார்னல் கிளார்க் அப்படின்னு இப்ப திடீர்னு பேச ஆரம்பிக்கிறா. அதை பார்த்த உடனே நம்ம கிளார்க்கு கேக்குறாங்க, நான் கார்னல்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு தெரியும், நீங்க தான் கார்னல் கிளார்க், உங்களை பத்தி எங்க அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, உங்க அம்மா ஏதாவது பிரச்சனையில இருக்காங்களா அப்படின்னு இப்ப இவரு கேக்குறாரு கிளார்க்கு. அதுக்கு உடனே இல்ல எங்க அம்மா உங்ககிட்ட போனாதான் நானு பத்திரமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்றா அந்த பொண்ணு ஜேடுன்றவ. என் கிட்ட இருந்து பத்திரமா இருப்பியா, புரியலையே, ஏன் உங்க அம்மா ஏதாச்சும் அப்ப பிரச்சனையில இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அப்படின்றாங்க. அப்போ உன் அப்பா எங்க அப்படின்னு கேட்கும்போது கார்னல் கிளார்க் அப்படின்றா. இப்போ உடனே அவங்களுக்கு ஷாக் ஆயிருது ரெண்டு பேர்த்துக்கும். என்னடா உன்னை போய் அப்பான்றா அப்படின்ட்டு நம்ம எலின் நம்ம கிளார்க்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இல்ல நீ நம்பு, உனக்கே தெரியும், நம்மளே பல தடவை டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போயிருக்கோம், நம்மளுக்கு உனக்கும் தெரியும், கண்டிப்பா உனக்கும் எனக்கும் குழந்தை பிறக்காது, அதே மாதிரிதான் எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க. எனக்கு புரியுது, விடுங்க, எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட விட்டுறலாம் அப்படின்றாங்க. சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கிளார்க் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறாரு. இதெல்லாம் அப்படியே நம்ம எலின் பாக்குறாரு, இவனுக்கு ஏன் திடீர்னு இவ்வளவு ஆக்குற அப்படின்ட்டு. அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிருது. நம்ம எலின் அண்ட் கிளார்க் இந்த ஜேடுன்ற குழந்தைய கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு, இந்த பாருங்க இந்த குழந்தை என் குழந்தைன்றா, ஆனா எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேணும் அப்படின்ட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லயே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஜேடுக்கு பசிக்குதுன்னு சொல்லுவா. சரி வா அப்படின்ட்டு எலின் கூட்டிட்டு போய் இவளுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கி தரலான்ட்டு அங்க இருக்க கேண்டீன்ல கேக் வாங்கிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி இந்த கேக் வாங்கிட்டு இருக்கிற கேப்ல அந்த ஜேடுன்ற பொண்ணு திடீர்னு அங்க இருக்கிற ஜெயிலுக்குள்ள போயிடுறா. அங்க போயிட்டு ஒரு ஜெயில முன்னாடி நின்னுட்டு அங்க ஏதோ ஒரு பையனை பார்த்துட்டு இருக்கா. அப்ப செவுத்துல இருந்து டக்குன்னு அந்த பையன் வெளியே வந்துட்டு அப்படியே ஒரு மிருகம் மாதிரி கத்திட்டு இவன் பக்கத்திலே வர, இவன் சொல்றா சப்போடு உன்னை சுட்டுரும் அப்படின்ட்டு. இதை கேட்ட உடனே அந்த பையன் அப்படியே தெரிச்சு பின்னாடி ஓடி போய் மறுபடியும் அந்த ஜெயிலுக்குள்ள இருக்க பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறான். இந்த சீன்ல இருந்தே தெரியுது இந்த சாதாரண குழந்தை இல்ல பெரிய சாத்தான் அப்படின்ட்டு. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அங்க கரெக்டா நம்ம எலின் வந்துடுறாங்க. இங்கெல்லாம் எதுக்கு நிக்கிற, இங்கெல்லாம் நிக்க கூடாது, வா போலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஜேடு கிட்ட. அப்ப ஜேடு அழகா திரும்பி அம்மா அப்படின்றா. இதை கேட்டவுடனே நம்ம எலினுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஹாப்பியா ஆயிடுறாங்க. அவங்களும் அறியாமலே அவங்க கொஞ்சம் சிரிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இதனாலேயே அவங்களுக்கு ஜேடவும் பிடிக்கவும் ஆரம்பிச்சிருது. அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஜேடி இப்ப அழகா அந்த கேக் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம எலின் சொல்றாங்க, இங்க பாருங்க இந்த டெஸ்டோட ரிசல்ட் வர வரைக்கும் ஜேடு எங்க வீட்லயே இருக்கட்டும், நாங்க அவளை சேஃபா பார்த்துப்போம் அப்படின்ட்டு. இது ஆனா கிளார்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இல்ல நம்மளுக்கு சேஃப் இருக்காது, இந்த குழந்தை நம்ம கூட இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. முதல்ல இருந்தே நம்ம கிளார்க்கு இந்த குழந்தை மேல ஏதோ ஒரு சந்தேகம், ஏதோ இந்த குழந்தைய பார்த்துட்டு இது குழந்தை மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியே அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதனாலேயே இந்த குழந்தைய அவர் வெறுக்கிறாரு. இப்ப சொல்றாரு இதெல்லாம் வேண்டாம் பண்ணாத அப்படின்ட்டு. ஆனா நம்ம எலினும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த குழந்தைய அம்மான்னு வேற சொல்லிட்டா இல்லையா, அதனால அந்த குழந்தை மேல ஓவரா பாசமாயிருது. அதனால அந்த குழந்தைகிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நம்ம கூட தான் இருப்பா அப்படின்ட்டு. சரிம்மா அப்புறம் உன் விருப்பம், நான் எதுவும் சொல்லலை, வண்டி எடுக்கிறேன் அப்படின்ட்டு வண்டி எடுக்கிறாங்க. வண்டி எடுக்கும்போது ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. கண்ணாடியில பாக்குறாரு, இவங்க யாரோ ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க
இருக்காங்க. யாரா இவன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்ட்டு அவரை எதுவும் கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படியே நைட் ஆகிடுது. எல்லாரும் இப்போ தூங்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி ஐலின் உட்காந்து அதை பற்றி அந்த ரிசல்ட்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கிளார்க்கோ இதை பற்றியும் யோசிக்காது, நம்ம பார்த்துக்கலாம் என்னதான் இருந்தாலும் அப்படின்ட்டு அவங்களும் பேசிட்டு சரி தூங்கிடலாம் அப்படின்னு எல்லாரும் போகிறாங்க. நம்ம எலின் இந்த சைடு பெட்டில் தூங்க வச்சுட்டு இப்படி கதவை சாத்திட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தவுடனே ஏதோ மந்திரம் ஓதுற மாதிரி அவருக்கு காதில் சத்தம் கேட்குது. கிளார்க்குக்கு என்னடா இந்த ரூம்லேருந்து இப்படி ஒரு வினோதமான மந்திரம் சொல்கிற மாதிரி சத்தம் கேட்குதே அப்படின்னு போய் பார்க்குறாங்க. பார்த்தா இந்த குழந்தை தூங்கிட்டு தான் இருக்கா. சரி அப்படின்னு கதவை சாத்திட்டு வந்துடுறாரு. இவர் கதவை சாத்தினோடனே அந்த குழந்தை தூங்கிட்டே அப்படியே அதோட வாயிலேருந்து ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கு. அப்படியே ஏதோ ஒரு காட்டில் காமிக்கிறாங்க. நான் அந்த காட்டுக்கு நடுவால் இந்த மாதிரி ஒரு தலையும் கை கால் எதுவும் இல்லாமல் ஒரு பாடியை நடுவால் வச்சுட்டு அந்த பாடியை சுற்றி ஏதோ ஒரு ஜோம்பி மாதிரி பல உருவங்கள் நடந்துட்டே அதில் ஒரு உருவம் இந்த குழந்தை சொல்கிற மந்திரத்தை அப்படியே சொல்லிட்டு இருக்கு. இந்த சீன்லேருந்தே தெரிஞ்சிருது இது குழந்தை உருவத்தில் இருக்க பெரிய சாத்தான்ட்டு. அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆயிடுது. நம்ம கர்னல் கிளார்க்கோட ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. அவர் ஏதோ ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கிறாரு. அதில் நம்ம லொரிட்டாவோட ஃபோட்டோ அங்கங்கே இருக்குது ஓரமாக. அதை பார்த்துட்டு இவர் இப்போ சிரிக்கவும் செய்கிறாரு. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவங்களும் லொரிட்டாவும் சேர்ந்து இருக்கா மாதிரி, விச் மீன்ஸ் இவங்களுக்கும் லொரிட்டாக்கும் பிறந்த குழந்தை தான் அந்த ஜேடுன்ற புள்ளன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இதை யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே பால்கனியிலேருந்து வெளியே பார்க்குறாரு. அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக அடிபட்டு யாரோ இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இவருக்கு தோணுது. அந்த உருவத்தையும் பார்த்துடுறாரு. அவர் இப்படி பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போதே டக்குன்னு அவருக்கு இப்போ ஃபோன் கால் வந்துடுது சைல்டு ஹெல்ப்லைன்லேருந்து. சார் நீங்கள் உங்கள் குழந்தை உங்கள் வீட்டில் ஒன்று வந்திருக்குன்னு சொன்னீங்க, அந்த குழந்தையோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எங்கேருந்து வந்தாங்க என்னன்னு விசாரிக்க நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இவர் அப்படியே அந்த சைல்டு ஹெல்ப்லைன் கூட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே நம்ம ஐலினை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு மைண்டே சரியில்லை, என்னமோ இங்கே சரியில்லாத மாதிரியே இருக்குது, எனக்கு ஒரே பிரச்சனை மாதிரியே இருக்குது. அந்த குழந்தைகிட்டேயே அவன் ஏன் இங்கே வந்தா எப்படி இங்கே வந்தான்னு கேட்டுடலாம் அப்படின்ட்டு இப்போ அந்த ஜேடுக்கிட்ட போய் உட்காந்து கேட்குறாங்க. ஜேடும் வந்துட்டு ஓ என் அம்மாவை பற்றி கேட்குறீங்களா அப்படின்ட்டு அவள் கேட்குறா. ஆமாம் சொல்லு அப்படின்றாங்க. சரின்னு அவளும் சொல்கிறான், என் அம்மா பேர் லோரிட்டா, அவங்க வந்துட்டு என்னை எங்கே அமுச்சு விட்ருக்காங்க. ஏன் அமுச்சு விட்ருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் பெரிய உதவி தேவைப்படுதா அப்படின்னு கேட்குறாங்க. இவளும் ஆமான்னு மண்டையாட்டுறா. ஜேடு எவ்வளோ பெரிய உதவி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜேடுகிட்டேருந்து பதிலே இருக்காது. சரி உங்கள் அம்மா ஏன் உன்னை கிளார்க்கு கிட்ட போய் அமுச்சு விட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, கிளார்க்கு கிட்ட அமுச்சாதான் எனக்கு நியூ ஃபேமிலி கிடைக்கும், என் அம்மாவுக்கும் நியூ ஃபேமிலி கிடைக்கும், புது வீடும் கிடைக்கும் அப்படின்றா. என்னடா சொல்கிறா இவ அப்படின்ட்டு அவங்க எலினுக்கு ரொம்பவும் குழப்பமாயிருது. சரி எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுடுறாங்க. அப்படியே நைட் ஆயிடுது. அவங்க தூங்க போயிடுறாங்க. தூங்கும்போது அப்படியே லைட்டாக மெதுவாக கதவை திறந்து நம்ம ஜேடு உள்ள வரா. பக்கத்துலேயே கிளார்க்கும் தூங்கிட்டு இருக்கிறாரு. ரெண்டு பேருமே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜேடு அப்படியே எந்திரிச்சு நம்ம எலின் மேலே உட்காந்து ஏதோ மந்திரம் மாதிரி சொல்லிகிட்டே இருக்கா. இந்த சைடும் நம்ம கிளார்க்குக்கு அந்த மந்திரம் காதில் கேட்குது. என்னடா ஏதோ முணுமுணுக்கிற வாய்ஸ் அப்படின்னு திரும்பி பார்ப்பாரு. பாருங்க தூக்கத்தில் எந்திரிச்சு இப்படி ஒரு உருவம் தெரியுற மனுஷனுக்கு அப்படியே பயந்து போய் அப்படியே பக்கத்தில் இருக்க அவர் ட்ராவில் கன் இருக்கும், அதை எடுத்துட்டு சுடுறதுக்கு ரெடியாக உட்காந்துருப்பாரு. இதை பார்த்தோன்னே எலினே பயந்துருவாங்க. ஏய் என்ன பண்ணுற, இது வெறும் குழந்தை தான், உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ண அப்படியே மார்னிங் ஆயிடுது. நம்ம கர்னலை தான் காமிக்கிறாங்க. அவங்க காஃபி போட்டுட்ருக்கிறாரு. அப்போ நம்ம ஜேடு வந்து குட் மார்னிங் கர்னல் அப்படின்றா. நம்ம கர்னலோ இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இப்போ என்கிட்ட பேச வந்த அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவள் சொல்கிறா, என் அம்மா உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. உன் அம்மாவா, எனக்கு உன் அம்மா யாருன்னே தெரியாது, அப்புறம் எப்படி என்னை பற்றி உங்கள் அம்மா உன்கிட்ட சொல்லியிருப்பா அப்படின்ட்டு கர்னல் கேட்குறாரு. கிளார்க்கு கேட்குறாரு. அதுக்கு ஜேட் சொல்கிறா, என் அம்மா சொல்லியிருக்காங்க நீங்கள் சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுறதில்ல ரொம்பவும் பெரிய ஆள் அப்படின்ட்டு. என்ன சீக்ரெட்டு, உனக்கு எதுவும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, என் அம்மா தான் உங்கள் சீக்ரெட்டுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறா. இங்கே பாரு தப்பாக பேசுகிறத நிறுத்து, குழந்த மாதிரி
மாதிரி பிஹேவ் பண்ணு அப்படின்றாரு. இங்கே பாரு ஜேட், உன்னை இங்கேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் சைல்டு ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணியிருக்கேன், அவங்க வந்துடுவாங்க அப்படின்றாங்க. இதை கேட்டவுடனே அவளுக்கு ரொம்பவும் சோகமாயிருது. உடனே கிளார்க்கு, இங்கே பாரு, உனக்கு இது அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டம்தான், ஆனால் புரிஞ்சுக்கோ, உன்னோட இன்டென்ஷன் என்னன்னு தெரியல, ஆனால் இது நீ காசுக்காக மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன்னு நான் நோட் பண்ணுறேன். இது மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீ இப்போ பண்ணுறது எல்லாமே தப்பு, ரிசல்ட் வரட்டும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே இப்போ அவர் ஃபோன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அவர் போலீஸ்காரர் ஃப்ரெண்டுக்கிட்டே இருந்து, டே ரிசல்ட் வந்துடுச்சு, என் கையில் இருக்குது வாடா அப்படின்ட்டு. இது நம்ம ஜேடுக்கும் புரிய வருது. எனக்கு எப்பவுமே உங்கள் விட்டு போக மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறா. இவருக்கோ ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா அப்படின்ட்டு போய் அவர் ஃப்ரெண்டை மீட் பண்ணவும் போகிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஐலேண்டு தான் காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எனக்கெலாம் இப்படி நடந்திருந்தா நானாக அவனை விட்டுட்டு வந்திருப்பேன் தெரியுமா அப்படின்றாங்க. அதுக்கு ஐலினோ, இல்லடி, போலீஸ் நீ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதுக்குன்னு இந்த குழந்தைய வேற கூட வச்சிருக்கே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டான ரோஹான்னு கேட்குறாங்க. அப்போ ரோஹா கிட்ட சொல்கிறாங்க, இல்லை பாரு ரோஹா, உங்ககிட்டேயும் தான் குழந்தை இருக்குது, அதுக்குன்னு அதை வெளியே துரத்திட முடியுமா, அது குழந்தையில எங்கே போகும் அப்படின்னு கேட்குறா. அதுவும் இல்லாமல் ஜேட் ரொம்பவும் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த சைடு நம்ம அந்த ஃப்ரெண்டோட பொண்ணும் நம்ம ஜேடையும் காமிக்கிறாங்க. அவள் வீடியோவில் டிக்டாக் பண்ணிகிட்டு இருக்கா. அதே சமயம் இவ பின்னாடி நின்று ஒரு மாதிரி திரும்பி இப்போ அப்படியே அந்த பால்கனிக்கு அந்த சைடு போயிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறா. இதை பார்த்த அந்த ஃப்ரெண்டோட பொண்ணு நேராக அவங்க கிட்ட போயிட்டு எலின்கிட்டையும் அந்த ஃப்ரெண்டுக்கிட்டேயும் ரோஹான்ற ஃப்ரெண்டுக்கிட்டையும் போயிட்டு, அம்மா ஜேட் கீழே விழுந்து செத்துட்டா அப்படின்றாங்க. இதை கேட்டோடனே அவங்களும் பயந்து எந்திரிச்சு போய் கீழே பார்த்தா அவள் அப்படியே மேலே இருந்து கீழே விழுகிற மாதிரி போயிட்டு அப்படியே ஆகாயத்தில் பறந்து அழகா லேண்ட் ஆகி அங்கே விளையாண்டுட்டு இருக்கா. இதை பார்த்தோடனே அவங்க சரி குழந்தை ஏதோ தெரியாமல் சொல்லியிருப்பா அப்படின்னு விட்டுடுறாங்க. அங்கே அப்படியே ஒரு குருவி வந்து விழுந்து செத்து கிடக்குது. அந்த குருவியை எடுத்துட்டு இவ அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறா. அப்படி மந்திரம் செஞ்சோடனே இவளுக்கு அந்த குருவிக்கு உயிர் கொடுத்துட்றா. எப்படிறா இதெல்லாம் சாத்தியம் அப்படின்ட்டு அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்டே இருக்கா. உனக்கு என்ன மேஜிக் தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அப்படியே அந்த சின்ன பொண்ணை குருன்னு முறைச்சி பார்க்குறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கர்னலை தான் காமிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்துட்டு டிஎன்ஏ ரிசல்ட் வந்துருச்சுடா, அவள் ஓம் பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சந்தோஷமான விஷயம்னா உனக்கு குழந்தை பிறக்கிறது, இன்னொரு சந்தோஷமான பேட் நியூஸும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உன்னோட குழந்தையா இருக்கிறதும் தான் அப்படின்னும் வந்துட்டு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு எனக்கு புரியலடா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தெரியுமா, ஏன்னா நான் எலினோட எவ்வளோ டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்த்துருக்கேன், எனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு தான் சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே சரிடா, ஆனால் இது எப்போ நடந்தது அப்படின்னு கேட்கும்போது என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி 2016 நடந்துருச்சு. அப்போ உனக்கும் எலினுக்கும் எப்போ மேரேஜ் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் மேரேஜ் ஆச்சு அப்படின்றாங்க. சரி அப்புறம் என்ன விடு, எலின்கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. அந்த குழந்தையும் உன் பொண்ணு தானே, ஏற்றுக்கோ, அவளோட நல்ல ஃபேமிலி ஆரம்பி, எலினுக்கு அந்த குழந்தைய பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டோடனே அதுவுமே எனக்கு வேடாக இருக்குடா பார்க்க, அந்த குழந்தைய வேற அவன் நல்லா பார்த்துக்கிறா, அப்புறம் என்னடா அப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வாழுங்க அப்படின்னு இப்படிலாம் பேசிகிட்டே இருக்கும்போதே தூரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கானே, நம்ம யாரா இவனுங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம கிளார்க்குக்கு கோவமே வந்துடுது. பப்ளிக்குன்னெலாம் பார்க்காம அவனை பிடிச்சி துரத்தி அடின்னு அடிக்கிறாரு. இதனால கேஸ் ஆகி போயிடுது. அதனால அவர் தூக்கி அப்படியே ஜெயிலில் வச்சிடுறாங்க. எந்த ஜெயிலுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேடு குடி ஒருத்தரை பார்த்துட்டு ஜப்பாடு உன்னை சுற்றுறோம் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லுவாள், அந்த ஜெயிலுக்குள்ளார தான் இவரையும் போடுறாரு. அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறான், இங்கே பாரு என்ன விளாட்றியா, அங்கே எலின் தனியாக இருப்பா, அவளுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, நான் அவளை வேற பார்த்துக்கணும் அப்படின்றாரு. இவர் ஃப்ரெண்டோ, இங்கே பாரு பப்ளிக் எல்லாருமே பார்த்துட்டாங்க, வீடியோலாம் எடுத்திருக்காங்க, நான் அதனால் வேறு வழியே இல்லை, ஒரு நாள் உள்ளே இல்லை, நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்றாரு. சரி அப்படின்ட்டு வேறு வழி இல்லைன்னு உள்ளே இருக்கிறாரு. அப்போ அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்தவன் அப்படியே வெளியே வந்துட்டு, என்ன சார் நீங்கள் பார்க்க ரொம்பவும் பணக்காரங்களாக இருக்கீங்க, அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாளா,
அந்த பொண்ணை மட்டும் வீட்டுக்குள்ளே சேர்த்திக்காதீங்க சார் அப்படின்றாங்க. இவன் உடனே எந்த பொண்ணு சொல்கிற? ஆமாம் சார், ஒரு குட்டி பொண்ணு வந்திருக்குமே உங்கள் வீட்டுக்கு அப்படின்றான். உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் அப்படின்றான். அந்த பொண்ணு பேர் ஜேடு, அவளை பற்றியா நீ பேசுகிற அப்படின்ட்டு நம்ம கிளார்க் இப்போ கேட்குறாரு. ஓ, அந்த பொண்ணு பேர் ஜேடா? அவள் பார்க்க தான் சார் ஏஞ்சல், ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு அவள் ஃபுல்லாமே உங்களை மாற்றிடுவா கொஞ்சம் கொஞ்சமாக, அவளை மட்டும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடுது. கிளார்க்குக்கு என்னடா சொல்கிறான் இவன் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே நம்ம ஜேடை தான் காமிக்கிறாங்க. அவள் எதுவும் பெட்டில் குதிச்சு விளாண்டுருக்கா. இதை தூரத்தில் இருந்து ஐலினும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பெட்டில் குதிச்சுட்டு இருந்தவ அப்படியே அந்த இடத்துல பறக்கிறா. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது ஐலினுக்கு. அங்கிருந்து பயந்துட்டு ஓடிடுறாங்க. அண்ட் அங்கே ஓடினா அப்படியே எந்திரிக்கிறாங்க தூக்கத்துலேருந்து. பார்த்தா கனவோ அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி ஏதோ சத்தம் கேட்குது கீழே அப்படின்னு போய் பார்த்தா அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸோட அப்படியே உட்காந்துட்டு நம்ம ஜேடோட விளையாண்டுருக்கிறாரு. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம ஐலினோட அப்பா ஐலின் கிட்ட சொல்றாரு, இந்த குழந்தை உன்னோடது கிடையாது அப்படின்ட்டு. இந்த சைடு திரும்பி பார்த்தா அப்படியே அவள் ஃப்ரெண்டு நிற்கிறா, ஐலினோட ஃப்ரெண்டு. அவங்க சொல்றாங்க இந்த குழந்தை உன்னோடது கிடையாது அப்படின்ட்டு. இன்னொரு சைடு அவங்க சொந்தக்காரங்களும் சொல்றாங்க இந்த குழந்தை உன்னோடது கிடையாது அப்படின்ட்டு. இன்னும் அந்த சின்ன பொண்ணு, அந்த ஃப்ரெண்டோட ஒரு பொண்ணு இருப்பாள், அவ கூட வந்து சொல்றா, மாமாலி நான் அவள் உங்கள் குழந்தை இல்லை அப்படின்ட்டு. என்னடா நடக்குது நம்மளை சுற்றி? இந்த மாதிரி அவங்களுக்குலாம் வாய்ஸ் கேட்டு மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுத்துட்டே அப்படியே இப்போ கீழே பார்க்குறாங்க. அவங்க வயிற்றுலேருந்து ஒரே ரத்தமாக வருது. அப்படியே பார்க்குறாங்க என்னடா நடக்குதுன்னு பயத்தில் அப்படி பெருசாக ஒரு கத்த டக்குன்னு அப்படியே எந்திரிக்கிறாங்க. அதுவுமே கனவு தான் போல். அண்ட் அப்படி எந்திரிச்சவங்க அதிர்ச்சியில் கொஞ்சம் இப்படி சைடாக திரும்புகிறாங்க. அங்கே ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டை எடுத்து படித்தோடனே இன்னும் பெரிய ஷாக்கு. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்கள பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கிளார்க்கும் உள்ளே இருப்பார் போல் ரூம்குள்ளார. அவங்களும் வந்து பார்க்குறாரு. எங்கள் மாதிரி நான் வந்துட்டு புரிய வைக்கிறேன், இது வந்துட்டு எப்போ நடந்துச்சு, தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னோடனே ஐலின் கேட்குறாங்க, இன்னும் என்கிட்ட இருந்து எவ்வளோலாம் மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சத்தியமாக இது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை, ப்ளீஸ் என்னை நம்பு அப்படின்ட்டு அவரும் கெஞ்சுறாரு. ஆனால் இந்த சைடுக்கும் ஐலினுக்கு உன்னை போய் நம்பினேன் நான் போடா அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஆயிடுது. அங்கேருந்து எஞ்சி போயிடுறாங்க. ஜேடு கிட்ட போய் படுத்துட்டு அழுகுறாங்க. அதை ஜேடும் பார்த்துடுறா. அவங்க அப்படியே கட்டி பிடிச்சிட்டு சமாதானப்படுத்துறா ஜேடு. இவங்க இந்த குழந்தைகிட்ட இருந்து வர அன்பு நம்மளோட ஐலினை மாற்றுது. அப்படியேவும் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளார்க்கு பார்க்குறான். ஐலினும் ஜேடும் விளாண்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்ன இவ நம்மக்கிட்ட சரியாகவும் பேசலை, நம்ம இப்படி பண்ணதுக்கும் எதுவுமே ரியாக்ட் பண்ணல, இந்த குழந்தையோட விளாண்டுருக்காளே அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. சரி அப்படியே நைட் ஆகிடுது. சரி சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கூடி ஐலின் ஜேடுக்கு ஊட்டி விட்டுட்டு தான் இருக்கா. அப்போ அவன் கேட்குறான், இங்கே பாரு எதாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு, நான் தான் சாரி கேட்டேன்ல, என் கூட தயவு செஞ்சு பேசு அப்படின்னு கிளார்க் சொல்கிறாரு. ஆனால் ஐலினோ சரி நான் மன்னிச்சிட்டேன், சரி விடு அப்படின்றாங்க. இப்போ அவ்வளோதானா, என் மேலே உனக்கு கோவமே இல்லையா அப்படின்னு கிளார்க்கு கேட்க ஐலின் சொல்கிறாங்க, உன்கிட்ட கோவப்படுறதே ஒரு வேஸ்ட்டு தான், ஏன்னா எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும், உன் கூட போய் சண்டை போட்டு இனி என்ன ஆக போகுது, பண்ணுறது பண்ணிட்டு எல்லாமே முடிஞ்சு அப்படின்றாங்க. என்ன நீ இப்படி பேச, தயவு செஞ்சு என் கூட பேசு, பழைய மாதிரி நம்ம இருக்கலாம், நம்ம உட்காந்து பேசினா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு பேசுகிறாரு. ஆனால் ஐலின் கிட்ட ஒரு ரியாக்ஷனும் இல்லை. சரி நான் போகிறேன் அப்படின்னு அவரும் எந்திச்சு போகிறாரு. அப்போ ஐலின் கூப்பிட்டு இதையெல்லாம் சரி பண்ணிடுவியா அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஐலின் எந்திச்சு நிற்கிறாங்க. அவங்க தலை அப்படியே திரும்பி கீழே விழுகுது. இதை பார்த்தோன்னே அவரும் பயந்து விழுந்துடுறாரு. அப்புறம் பார்த்தா ஐலின் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் இவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி இல்யூஷனாக க்ரியேட் பண்ணுது அந்த குழந்தை பேய். என்னடா நடக்குது இங்க அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இது இந்த ஜேடு பண்ணுறது தான், இது குழந்தையே இல்லை அப்படின்ட்டு இவருக்கு புரிய வருது. சரி இந்த சைடு அப்படியே ஒரு சீன் காமிக்கிறாங்க. அந்த சைல்டு ஹெல்ப்லைன்லேருந்து உன்னை கூட்டிகிட்டு போக கூடி சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு கிளார்க் சொல்லியிருப்பார் இல்லையா ஜேடு கிட்ட. அதே மாதிரி இவளை கூட்டிகிட்டு போக யாரோ ஒரு ஆள் நம்ம வீட்டு வரைக்கும் வந்துடுவார், கிளார்க்கோட வீட்டு வரைக்கும். ஆனால் அங்கே 3 பேர் நின்றுட்டு ஜேடோட ஆளுங்க தான், அந்த டெட் பாடிஸ் மாதிரி நடந்துகிட்டே இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த ஹெல்ப்லைன் சைல்டு ஹெல்ப்லைன் வந்த ஆளையும் போட்டு தள்ளிடுறாங்க. இதை தெரியாமல் இன்னொரு பக்கம் நம்ம கிளார்க்கோ இவன் வருவான் அப்படின்ட்டு சிசிடிவி கேமராவை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கிறாரு. நாளைக்கு இந்த குழந்தைய எப்படியாவது அமுச்சிடணும் அப்படின்ட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம கிளார்க்கான ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க போலீஸு. அவர் இந்த பொண்ணை பற்றி ஏதாச்சும் போலீஸ் ரெக்கார்ட்ஸ்
ரெக்கார்ட்ஸில் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த பொண்ணோட பேரில் ஒரு போலீஸ் ரெக்கார்ட்ஸும் இல்லை. சரி, இந்த பொண்ணோட அம்மா பேரில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது. அதாவது என்னென்னா, இவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்றதும், இவங்க மிஸ்ஸிங் பாடிஸ் அப்படின்றதுலையும் இவங்க வந்துட்டு பார்க்குறாரு. இதை பார்த்தோன்னே அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டை உடனே ஃபோன் பண்ணி நம்ம கிளார்க்குக்கு தான் சொல்கிறாரு. அவரும் என்னடா சொல்கிற அப்படின்ட்டு அவருமே கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி அன்றைக்கி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அண்ட் அதில் மிஸ்ஸிங் பாடிஸும் இருக்குது. அப்போ அந்த குழந்தை எங்கள் அம்மானால் வர முடியாதுன்னு தான் சொன்னான், செத்துட்டாங்கன்னே சொல்லலையே, அவங்க செத்துருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க. அதில் அந்த குழந்தையோட பேருமே இருக்குடா அப்படின்றாங்க. போலீஸ் ரெக்கார்ட்ஸில் இருக்குன்றத நம்ம ஃப்ரெண்டு இப்போ கிளார்க்கு கிட்ட சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது கிளார்க் இப்போ அமைதியாகிடுறாரு. என்னென்னா, அந்த சிசிடிவி கேமரா பார்க்குறாரு. ஒவ்வொரு பக்கமாக ஆளுங்க அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்குறாங்க. யாரா இவனுங்கெல்லாம் அப்படின்ட்டு இப்போ பயந்து போய் கிளார்க்கு உள்ள எல்லா கதவையும் பூட்டிட்டு கன் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்காரு. வாங்கடா, எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த விஷயம் இப்போ அவரோட ஃப்ரெண்டு மூலயமா நம்ம கிளார்க்குக்கு தெரிய வருது. இந்த சைடு நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. லொரிட்டா, ஜேடு, அவங்களோட அண்ணா எல்லாருமே போயிட்டுருக்குறாங்க ஒரு வேனில். ரொம்பவும் ஜாலியாக தான் இருக்காங்க. லொரிட்டாவும் நல்லா தான் பார்த்துருக்கா போல், அந்த குழந்தைய நல்லாவே வளர்த்துட்ருக்கிறா பாசமாக. அப்படி இவங்க வேனில் போயிட்டே இருக்கும்போது பயங்கரமாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் நிறையா பேர் செத்து போயிடுறாங்க. நம்ம ஜேடு மட்டும்தான் உயிரோடு இருந்திருக்கா. அண்ட் அவங்க எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி எல்லாரும் செத்து கிடக்கிறது பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட போகிறா. அவங்க அம்மாவோ தலை, கை, கால் எதுவுமே இல்லாமல் இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஜேடு போய் அம்மா எந்திரிங்கன்றா. ஆனால் அவங்களால செத்து போயிட்டாங்க, அவங்களால எந்திரிக்க முடியாது. சரி, என்ன பண்ணலாம், நம்மளால தூக்கவும் முடியலையே அப்படின்ட்டு அங்கே இருக்கிற 7 பேத்துக்கு உயிர் கொடுக்குறா. அவள் காதில் மந்திரம் சொல்லியேவோ. அப்படி உயிர் கொடுத்தவங்களும் இந்த பாடியை பார்த்துக்கிட்டு அதே இடத்துல இருந்திருக்காங்க. தினமும் மந்திரம் சொல்லி அவங்க அம்மாவோட உயிரை அவள் அப்படியே பாதுகாத்துட்டு வந்திருக்கா. இந்த சீனை கட் பண்ணோடனே இந்த பக்கம் நம்ம கிளார்க்கை தான் காமிக்கிறாங்க. அவர் உடனே இவங்க வீட்டு கேமராவில் பார்த்துருப்பாங்க இல்லையா, நிறையா பேர் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்ட்டு வீடு கதவெல்லாம் பூட்டிட்டு கையில் ஒரு கன் எடுத்துகிட்டு யார் வந்தாலும் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி தைரியமாக இருக்கிறாரு. உள்ளே போய் ஐலீனை பார்க்கலாம் அப்படின்னு ஐலீனை போய் பார்த்தா அவங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க ஜேடுக்கு. என்னடா நடக்குது அப்படின்ட்டு இதை பார்த்துட்டு நம்ம கிளார்க்குக்கும் பயங்கரமாக ஆச்சரியமாக போகுது. என்னடா நடக்குதுங்க, சரி யோசிச்சுட்டு இருக்க டைம் இல்லை, இங்கேருந்து இவ்வளோ கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போக பார்த்தா அவன் வரமாட்டீரா. கிளார்க் நில்லுங்க, என் கை வலிக்குது, கையை விடுங்க, இங்கே பாருங்கள் என்னாலே குழந்தை பிறக்க முடியும், பாருங்கள் எனக்கும் மில்கெல்லாம் வருது அப்படின்றா. முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறீங்க, லொரிட்டா மட்டும் பேபி கொடுத்தால, என்னாலையும் கொடுக்க முடியும், இப்போ எல்லாமே பாசிபிள் தான் அப்படின்னு பேசுகிறா. இல்லை இல்லை, உனக்கு புரிய மாட்டேங்குது, இந்த குழந்தை எதுவுமே நல்லதில்லை, புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போதே அங்கே நம்ம ஜேடு வந்துடுறான். அம்மா எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு. அப்போ உடனே நம்ம கிளார்க்கு கிட்ட கையில் கன் இருக்கும்ல, பாரு சுற்றுவேன், பின்னாடி நில்லு அப்படின்றாங்க. இதை பார்த்து அவள் அழுகிறா. அவள் அழுகிறத பார்த்து ஐலினும் சரி நீ அழுகாத, என்ன பண்ணுறீங்க, அவள் வெறும் குழந்தை, அவளை விடுங்க அப்படின்றாங்க. இல்லை, அந்த குழந்தை ஒரு சபிக்கப்பட்ட குழந்தை, அந்த குழந்தையோட இருக்கக்கூடாது, நம்ம இங்கேருந்து போயிடலாம் வா அப்படின்ட்டு இப்போ பேசிட்டே பின்னாடி பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில் ஒளிஞ்சிட்டு இருந்த 3 பேருமே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளார வந்து இவரை அடித்து போட்டுட்டு அப்படியே இழுத்துட்டே போய் ஒரு காட்டில் கட்டி வைக்கிறாங்க. அந்த காட்டு வேறு எதுவும் இல்லை, ஆக்சிடெண்ட் ஆன அதே இடம்தான். இந்த இடத்த தான் அவன் சென்ஸ் பண்ணி போயிருப்பான் அப்படின்ட்டு அந்த போலீஸ்கார ஃப்ரெண்டும் இங்கே வந்துடுறாரு. அவர் வந்து நம்ம கிளார்க்கோட கயிறை அவுத்தும் விட்டுடுறாரு. அப்படி அவுத்து விட்டவரோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இப்படி சொல்லிட்டு இப்படி திரும்புறாரு. உடனே அப்படியே தலை வெடிச்சு செத்து போகிறான். இதை பார்த்துட்டு அவருக்கு ஞாபகம் வருது கிளார்க்கு, அந்த கண்டெய்னர்ல ஒரு வினோதமான மிருகம் சத்தம் கேட்குது அப்படின்னு ஒரு காலத்துல போய் பார்த்துருப்பாரு இல்லையா, அந்த மிருகமும் வந்து எல்லாத்தையும் தாக்கிட்டு இருக்கும். அப்படி இவரை கொல்ல வரும்போது கரெக்டா அந்த போலீஸ்கார ஃப்ரெண்டு தான் அந்த பேயோட தலையிலே சுட்டு கொன்றுவாங்க. ஸோ அந்த பேய் தான் இந்த பேயோ, இவன் தலை வெடிக்கப்பட்டு செத்துருக்கான், அப்போ அதுதான் இதுவோ அப்படின்ட்டு நம்ம கிளார்க்குக்கு சந்தேகம் வருது. சரி என்னன்னு போய் பார்த்துடலான்ட்டு அவர் கையில் துப்பாக்கி இருக்கே, ஜேடு என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ட்டு அந்த துப்பாக்கியை வச்சுட்டே போறாரு. அங்கே போனால் 4 பேர் அப்படியே நின்று நம்ம கிளார்க்கை திரும்பி பார்க்குறாங்க. என்னடா இவங்க அப்படின்ட்டு கொடூரமாக இருக்காங்களே, இங்கே பாருங்கள் யாரும் பக்கத்தில் ஆளாதீங்க சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஜேடு திரும்பி அவள் கையை மட்டும்தான் அசைக்கிறா. அங்கே இருக்கவங்க எல்லாருமே தலை வெடித்து செத்து போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் இப்படிலாம் நீ பண்ணுற, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ட்டு கிளார்க்கு கேட்குறாரு. அதுக்கு ஜேட் சொல்கிறா, அம்மா இனிமேல் திருப்பி வந்துடுவாங்க, நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா வாழலாம் அப்படின்றா.
கேட்குறாங்க. இல்லை நீ பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு இப்போ நம்ம கிளார்க்கு கையில் தான் கன் இருக்குமே, அப்படியே அந்த குழந்தைய சுட்டுறலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. என்ன இருந்தாலும் குழந்தை அவளை சுடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ அந்த பாடியை சுட்டுறாரு. இதனால ஜேடுக்கும் ரொம்பவும் வருத்தமாயிருது. அம்மா அப்படின்னு அவள் அழுதுட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் கன்னை தூக்கி போட்டுட்டு ஐலினை தூக்கிட்டு போறாரு நம்மளோட கிளார்க்கு. அப்படி தூக்கிட்டு போகும்போது திடீர்னு ஐலினுக்கு வலிப்பு வர மாதிரி இருக்கு. என்னாச்சு ஐலின், உனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே பாரு நான் வந்துட்டேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற பேசிகிட்டே இருக்கிறாரு. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து நம்ம லொரிட்டாவோட அண்ணா அப்படியே நம்மளோட கிளார்க்கை சுட்டுறாங்க. அவரோ அப்படியே நடந்து வந்துட்டு ப்ளீஸ் எங்களை விட்டுருன்ற மாதிரி கெஞ்சுறாரு. இப்போ சைகையிலேயேவும் அவரால் பேசக்கூட முடியல, கழுத்துலேயே சுட்டுருக்கான். அதனால அப்படியே இப்போ மேலே கையை தூக்கி ஹெல்ப் கேட்குறாரு ஜேடு கிட்ட. ஆனால் அவளோ இப்படி கையை வச்சுட்டு இப்போ அவள் உண்மையான உருவத்தை காமிக்கிறா. அவர் அன்னைக்கு சுட்டார் இல்லையா, அதே உருவத்தில் ஒரு பேய் இதே மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அதை பார்த்துட்டே அவர் அப்படியே செத்துடுறாரு. இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம ஐலின்கோ முழிப்பு வருது. முழிப்பு வந்தவுடனே அவளுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படியே எந்திரிச்சு போறா. அங்கே பார்த்தா அங்கே ஜேடு மட்டும் தனியாக நடந்துட்டு இருக்கா. நடந்து போய் யாரோ ஒரு பாடி இருக்கு, அதுக்குள்ளே இருந்து சாவி எடுத்து தரா. வாங்க போகலாம் அப்படின்றா. இவளும் போயிட்டே இருக்கா. நடந்துகிட்டே போகும்போது கிளார்க் எங்கன்னு கேட்குறாங்க நம்ம ஐலின்னு. அப்போ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். உன் அப்பா எங்கே அப்படின்னு கேட்டோடனே அப்பாவுக்கு வரதுக்கு விருப்பம் இல்லைம்மா அப்படின்றா. என்ன இவ சொல்கிறா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவ பின்னாடி அப்படியே பயந்து நடந்து போயிட்டுருக்குறாங்க. அண்டு இன்னொரு பக்கம் நம்ம லொரிட்டாவோட பாடியை தான் காமிக்கிறாங்க. அதுக்கு உயிர் வந்துடுது, அது மூச்சு விட்டுட்ருக்குது. இதுலேருந்தே புரியுது லொரிட்டா பாடிக்குள்ளார ஐலினோட ஆவியை மாற்றி விட்டுட்டா இந்த ஜேடுன்ற புள்ள. இப்போ ஜேடு அம்மாவோட லொலிட்டாவோட ஆவி இப்போ ஐலின் உடம்புக்குள்ளே இருக்குது. ஆனால் லொரிட்டாக்கே இவ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா, இங்கே ஏதோ பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு. இந்த குழந்தைய பார்த்து இப்போ அவங்க அம்மாவான லொரிட்டாவே பயப்படுறாங்க. பயந்துட்டே அப்படியே வண்டியை ஸ்டார்ட்டும் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதே அவ சொல்கிறா ஜேடு, அம்மா நீங்கள் இப்போ பார்க்க அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஜேடு தான் மாறிட்டாங்கன்றது கன்ஃபார்மே ஆயிடுது. எங்கே போனாலுமே இனி ஜேடு கூட தான் இருக்கணுமோ அப்படின்ட்டு நினச்சி அப்படியே பீதியில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க நம்ம லொரிட்டாவும். ஐலினோட பாடிக்குள்ளார அப்படியே பயத்தோடவே வண்டி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு ட்ராவலாக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே படம் முடிஞ்சிருது. எப்படி இருந்தது மக்களே கதை? நல்லா இருந்துச்சா? ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஹாரர் ஸ்டோரியாக இருந்துச்சு. அதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி வேற ஜேர்னல்ஸ் எல்லாம் சொல்லலாம், இந்த ஜேர்னல்ஸ் எல்லாம் சொல்லலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோவை நம்ம ஃப்ரெண்டும் பார்க்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணியும் விடுங்க. பாய் மக்களே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.